பொன்னென்றும் நாடார், பொருள் நாடார், தான் பிறந்த அன்னையையும் நாடார், ஆசைதனை நாடார், நாடொன்றே நாடித்தன் நலமென்றும் நாடாத நாடாரே நாடென்றார், அவர்தான் காமராஜர் நாடார் என்று சொன்னார் கண்ணதாசன். இந்த உலகத்திலேயே ஒரு இனத்திற்கு, இனத்தை சார்ந்த தலைவருக்கு இவ்வளவு அழகாக ஒரு கவிதை எழுத முடியும் என்று நிரூபித்த கண்ணதாசன் மகள் என்று சொல்வதில்தான் சாவது வரை எனக்கு பெருமை. காமராஜரை பற்றி ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கில்லையே என்று சொன்னது வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை, உள்ளத்திலிருந்து வர வேண்டும் வார்த்தை. அதை தந்தார் கண்ணதாசன். அப்பாவை பத்தி நல்லா ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஒரு குழந்தை போலவே வாழ்ந்து குழந்தை போலவே மறைந்த ஒரு கவிஞன் இனி ஒருவன் உலகத்தில் இருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் சொன்னார், கட்சி விட்டு, இது வந்து கண்ணதாசன் சொன்னது, கட்சி விட்டு கட்சி மாறுபவர்களை காலனி கொண்டு அடிக்க வேண்டும் என்று சொன்னார். கட்சி விட்டு கட்சி மாறுகிறவர்களை அப்படி அடிக்கணும் அப்படின்னார். எப்ப சொன்னார் அப்படின்னா, திமுக இருக்கும்போது சொன்னாரு, அதிமுக இருக்கும்போது சொன்னாரு, காங்கிரஸ்ல இருக்கும்போது சொன்னாரு, ஒவ்வொரு கட்சியில இருக்கும்போது சொன்னார். ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டார், ஐயா கட்சி விட்டு கட்சி மாறு அடிக்கணும்ட்டு நீங்களே ஒவ்வொரு கட்சியா மாறிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா என்று. கண்ணதாசன் அவர்தான் கவி பேரரசன், உடனே சொன்னார், கட்சி விட்டு கட்சி நான் எங்கே ஐயா மாறுகிறேன், கட்சிகள் தானே என்னை விட்டு மாறிக்கொண்டே இருக்கின்றன என்று சொன்னார். அண்ணல் காந்தியையும் அறிஞர் நேருவையும் என்ன மறந்துவிட்ட இந்நாட்டு மாந்தர்களா கண்ணதாசன் என்னை கருத்தினிலே வைக்கப் போகிறார்கள் என்று கேட்ட கண்ணதாசனை காலம் மறந்ததோ என்னவோ எனக்கு தெரியவில்லை, காங்கிரஸ் மறக்கவில்லை. அதை நினைத்து பெருமைப்படுகிறேன். மேடைக்கு வந்திருக்கும் இந்த ஆத்மாக்களை நான் நினைத்து பார்க்கிறேன். திரு சிவகுமார் அவர்கள், நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வழக்கமாக பிள்ளைகளை அழகாக வளர்ப்பதற்கு சிவகுமார் அவர்களை உதாரணம் காட்டுங்கள் என்று சொல்லுவேன். பிள்ளைகள் அழகாக மட்டுமல்ல, அறிவாகவும் அன்பாகவும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு. இல்லை என்றால் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற வள்ளுவனை போல பிள்ளைகளே தலைவலியாய் மாறும். தென்னையை பத்தா இளநீர், பிள்ளையை பத்தா கண்ணீர் சொன்னவர் அவர் தான். கடைசியா கலைவாணன் கண்ணதாசன் போய் கேட்கிறாப்ல, ஏன்பா ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுனே, யார் எங்க அண்ணன் சகோதரன் இப்ப இல்ல, ஊருக்கெல்லாம் பாட்டு எழுதுனே, உன் பிள்ளை எனக்கு ஒரு பாட்டு எழுதலையப்பா அப்படின்னு. உடனே அப்பா சொன்னார், எழுதிட்டே அப்படி அந்த எச்சிட்டு போயிட்டே தான் பேசுவார். அவர் சொன்னார், என்ன கலைவாணன் இப்படி கேட்டா, உனக்கு நான் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு. அப்படியா, என்ன பாட்டு அது? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், இனிமே கேட்க மாட்டோம்பா அப்படின்னு. ஆனால் கடைசி காலத்தில் கண்ணே கலைமானி திரைப்பாடலை சாலாவுக்காக எழுதினேன், இது சத்தியம், யார் எப்படி வேணா மாத்தி போட்டுட்டோம், பிரச்சனை இல்லை, விசாலிக்காகத்தான் எழுதினேன் என்று சொன்னார் கண்ணதாசன். என்னிடமிருந்து சொத்தை தாரை வார்த்து கொடுப்பதென்றால் கலைவாணன் இங்கே இல்லை, கொடுக்க முடியாது, கலைவாணன் சென்று விட்டான். ஒருவேளை என்னால் தர முடியும் என்று சொன்னால், கலைவானா அந்த பாடல் எனக்கல்லப்பா உனக்குத்தான் என்று சொல்ல சகோதரி உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணதாசன் எழுதிய எந்த எழுத்தும் வீண் போகவில்லை என்பதற்காக இதை சொல்ல வருகிறேன். இன்றைக்கு எழுதி கொள்ளுங்கள். அறம் பாடுதல், அவர் சொன்னார், அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்று எழுதினால் அந்த குழந்தை எழுந்திருக்கவில்லை என்று சொல்வார்கள். அப்படியெல்லாம் எழுதிய கவிஞரை காலம் மறக்காது என்று நிரூபிக்க ஒரு களம் இங்கே இருக்கிறது நமக்கு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ, இந்த ஓமையை இனி ஒரு கவிஞர் எப்படி கையாள முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகல், ஆண் கொள்ளக்கூடாது ஆசை, ஏன்னா ஆணுக்கு பெண்ணை பார்த்தால் ஆசை வரும், இயற்கை கெமிஸ்ட்ரி. ஆனால் பெண்ணுக்கு பெண்ணை பார்த்தோன்னே அழகா இப்படித்தான் இருக்கணும் ஒரு அழகி என்று ஒரு ஈகவும் இல்லாம ஒரு பொறாமையும் இல்லாம ஒத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், அதை அப்படியே திரைப்பட பாடலில் வடித்த கண்ணதாசன் ஒரு திரை சிற்பி, கவி சிற்பி, இது சத்தியம்.